தஞ்சை ஜோதி அறக்கட்டளை மற்றும் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் சார்பில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே 2 பெண் குழந்தைகளுக்கு கல்வி கட்டணம் செலுத்தப்பட்டது. இதுகுறித்து அறக்கட்டளை செயலாளருடன் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த ஒற்றை பெற்ற பராமரிப்பில் வளரக்கூடிய 2 பள்ளி மாணவிகளுக்கு நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் வழியாக ஜோதி அறக்கட்டளை சார்பில் கல்வி கட்டணமானது செலுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து தெரிவிப்பதற்கு நம்முடைய ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் இருக்கிறாரிடம் கேட்கலாம். சார், இப்போ இந்த ஒற்றை பெற்றோர் கொண்ட அந்த மாணவிகளுக்கு நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மூலம் வந்த கோரிக்கையை எடுத்து அவங்க கல்வி கட்டணம் கட்டிருக்கீங்க, எத்தனை வருஷமா கட்டிருக்கீங்க, எவ்வளவு கட்டிருக்கீங்க? வணக்கம் சார். நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை கடந்த 7 வருடங்களுக்கு மேலாக பல்வேறு வெளிநிலை மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து செய்து வருகிறது. குறிப்பாக தூய்மை பணியாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகள், சாலையோர வியாபாரிகளுக்கான நலத்திட்ட உதவிகள், ஒற்றை பெற்றோருடைய குழந்தைகளுக்கான கல்வி கட்டணம் மற்றும் மேற்படிப்புக்கு செல்லும் குழந்தைகளுக்கான கல்வி கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு வகையிலான நலத்திட்ட உதவிகளை நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. கிட்டத்தட்ட கடந்த 7 வருடங்களில் மட்டும் சுமார் 2 கோடி அளவுக்கு மேல் நம்ம இன்னைக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை விளிம்புநிலை மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் நம்ம செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே தேப்பாக்குடி கிராமத்தை சேர்ந்த திரு அருண், திருமதி மகேஸ்வரி, இந்த தம்பதிகளுக்கு சஞ்சனா மற்றும் மிதனா அப்படின்னு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. இதில் அருண் என்பவர் வந்து கடந்த ஆண்டு நடைபெற்ற ஒரு எதிர்பாராத விபத்தில் மரணம் அடைஞ்சிட்டாரு. சொற்ப ஊதியத்தில் தினக்கூலியாக பணியாற்றிட்டு வந்த அருண் அவர்கள் தாம் பட்ட கஷ்டத்தை தன் பிள்ளைங்க படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அருகில் இருக்கும் ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வச்சுட்டு இருந்தார். அவருக்கு ஊதியம் போதாமல் இருந்த நிலையிலும் அக்கம் பக்கம் கடனை வாங்கி மற்றவங்கள்ட்ட உதவி கேட்டு அந்த பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு இருந்தார். இந்த நிலையில் அவரோட சென்ற ஆண்டு அவர் அந்த விபத்தில் ஒரு அகால மரணம் அடைஞ்சதில் அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சு. அந்த குடும்ப சூழ்நிலையை கருதி அந்த பிள்ளைங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் சஞ்சனா மற்றும் மிதுனா இவங்களோட கல்வி கட்டணத்தை செலுத்த உதவி செய்யுமாறு அவங்க தாய் மகேஸ்வரி நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் அலுவலகத்துக்கு கோரிக்கை வச்சிருந்தாங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை வந்து சென்ற ஆண்டு அந்த 2 மாணவிகளுக்கும் சேர்த்து ரூபாய் 1 லட்சம் கல்வி கட்டணம், சீருடை கட்டணம் மற்றும் எழுது பொருட்களுக்கான கட்டணம் ஆகியவற்றை வந்து வழங்கியிருந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் அந்த மாணவிகள் வந்து முறையே அவங்க ஒரு மாணவி 9ஆம் வகுப்புக்கும் இன்னொரு மாணவி 4ஆம் வகுப்புக்கும் இன்னைக்கு தேர்ச்சி பெற்று செல்லும் நிலையில் கல்வி உதவித்தொகை வழங்குமாறு நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலத்துக்கு இந்த வருஷமும் கோரிக்கை வச்சிருந்தாங்க. அந்த கோரிக்கையை ஏற்று அந்த மாணவிகள் பயிலும் பள்ளிக்கே நேரில் சென்று அந்த மாணவிகளுக்கான கல்வி கட்டணம் ரூபாய் 1 லட்சம், அதாவது 2 மாணவிகளுக்கான கல்வி கட்டணம், 2 மாணவிகளுக்கான சீருடை கட்டணம் மற்றும் இந்த சீருடை தைப்பதற்கான கட்டணம் மற்றும் எழுது பொருட்களுக்கான கட்டணம் ஆகியவற்றை வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு இந்த நடப்பு கல்வியாண்டுக்கான முழு தொகையும் பள்ளியிலேயே செலுத்தி அதுக்கான ரசீதை அந்த மாணவிகள்கிட்ட நாங்கள் ஒப்படைச்சிட்டோம். அதாவது நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலத்திற்கு வந்த கோரிக்கையேற்று ஜோதி அறக்கட்டளையின் சார்பில் 1 லட்ச ரூபாய் மதிப்பிலான கல்வி உதவி தேவையானது இன்றைய தினம் அந்த மாணவிகளுக்கு செலுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் இது போன்ற ஏழை எளிய மாணவிகளுக்கான உதவி தொகை வழங்கும் நிகழ்ச்சியானது தொடர்ச்சியாக நடைபெறும் என்று ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் தெரிவிக்கிறார். தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திகேயன், சரவணகுமார், நியூஸ் 7 தமிழ்.